இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று அதிகாலையிலேயே தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. மேலுமாக இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் உமக்கு தரக்கூடிய நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு யாரெல்லாம் இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இன்று மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி தந்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியில் இருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானுடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும்.
ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் அவற்றின் இரு மரங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயுள்ளார். இடுக்கண்ணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை கொலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். நற்செய்திக்கு முன்வசனம்: கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பின் உள்ளங்களே, ஒரு அற்புதமான வெப் சீரிஸ் த சோசன் அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் 5 பாகங்கள், 5 சீசன்ஸ் வந்துவிட்டன. 6வது சீசன் வரப்போகின்றது. இன்னும் ஒரு சீசன், அத்தோடு இந்த சோசன் சீரீஸ் முடிய போகின்றது. இந்த சோசன் சீரீஸ் எதை குறித்தது அப்படின்னு சொன்னால், இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்தது. உலகத்தில் இந்த சீரீஸை பார்க்கக்கூடியவர்களில் 3/2 பங்கு கத்தோலிக்க மதத்தை சாராதவர்கள் அப்படின்னு கணக்காய்வு சொல்லுகின்றது. இதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஆண்டவரை ஒரு சாதாரண மனுஷன் போன்று நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு, ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரை சித்தரித்து காண்பித்து இருக்கிறாங்க. இந்த சீரீஸில் ஒரு கட்டம் வருது. 2 பசங்க, அதில் ஒரு பையன். இந்த 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், மரத்தில் ஏறுறான். மரத்தில் ஏறி அங்கே இருக்கிற கொப்பை பிடிக்கும்போது அந்த கொப்பு உடஞ்சி கீழே விழுறான். கீழே விழுந்ததும் அவனை தூக்கிட்டு போகிறாங்க. என்ன, அவனால் நடக்க முடியல. அவனுடைய கால்கள் முறிந்து போன நிலை. இப்போது இவனும் இவனுடைய சகோதரனும் 2 பேரும் தான். அப்போது கால் உடைஞ்சவனுக்கு கால் சரி வரவே இல்லை. இதற்கிடையில் கால் உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மற்ற சகோதரன் என்ன பண்ணுறான், இந்த சகோதரனை விட்டுட்டு போர் புரிவதற்காக பயிற்சி எடுக்க தீவிரவாத குழுக்களோடு போய் சேர்ந்து கொள்கிறான். அருமையாக சித்தரித்து காண்பிக்கப்படுகின்ற காட்சி இது. அதற்கு அப்புறமாக காண்பிக்கிறாங்க, இவன் நல்ல ஒரு இளைஞனாக, போருக்கு தயாரான ஒரு தீவிரவாதியாக உருவாகிய நிலை. இப்போ என்ன பண்றாங்க, இவனை அனுப்பி வைக்கிறாங்க குறிப்பிட்ட ஒருத்தரை கொல்லும்படியாக. அந்த குறிப்பிட்ட ஆள் யாரு அப்படின்னு சொன்னா, அவர்தான் பிலாத்துவுக்கு படை தலைவனாக இருக்கக்கூடியவன். அவனை கொல்லுவதற்காக இவனை அனுப்புறாங்க. அப்படி அனுப்புகின்ற வேளையில இவனுக்கு இன்னும் ஒரு செய்தியையும் சொல்லி அனுப்புறாங்க. சின்ன வயசுல கால் உடைஞ்சு போன உன்னுடைய சகோதரன் எருசலேம்ல இந்த பெத்சதா என்கின்ற குளத்தின் அருகில தான் இருக்கிறான். அவன் அந்த குளத்துல தண்ணீர் கலங்குகின்ற பொழுது இறங்கி சுகமடையும்படியாக அங்கே இருக்கிறான். நீ விரும்பினால் உன்னுடைய சகோதரத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. இந்த 2 சகோதரங்களும் சந்திக்கிற அந்த நிலையை காண்பிப்பாங்க. அவ்வளவுக்கு தத்துரூபமாக இருக்கும். இப்போ போர் புரிவதற்காக தீவிரவாத படையில போய் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல தீவிரவாதி என்கிற நிலையில வந்திருக்கக்கூடிய சகோதரன், அவனுடைய பெயர் சீமோன். வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, தீவிரவாதியாகிய சீமோன் அப்படின்னு சொல்லி. சீமோன் வர்றான். வந்தவன் என்ன செய்யறான், வந்துட்டு பார்க்கிறான் தன்னுடைய சகோதரத்துக்கு எந்திரிக்க கூட முடியாது. அப்போ 2 பேருக்கு இடையிலையும் போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உரையாடல். இந்த உரையாடல்ல இவன் தம்பியை பார்த்து சொல்லுவான், யார் நீங்க? நான் தான் உன்னுடைய தம்பி அப்படின்னு தம்பி அண்ணனுக்கு தன்னை அறிமுகப்படுத்துவான். ஓ அப்படியா, சரி எங்க போயிருந்த? இத்தனை வருஷ காலமா, 38 வருஷம் ஆயிடுச்சு, எங்க போயிருந்த? இல்லை, நம்முடைய மக்களை விடுதலை செய்வதற்காக, விடுவிப்பதற்காக போயிருக்கு. அதற்காகத்தான் நான் இந்த படையில சேர்ந்து இருக்கிறேன். அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஊர் உலகத்தெல்லாம் விடு, உன் சொந்த சகோதரத்தை பாரு. நான் விடுதலையான நிலையிலையா இருக்கிறேன். என் நிலையை பாரு, என்னால் தனிச்சு எந்திரிக்க கூட முடியாது. அப்போ இந்த சகோதரன் என்ன பண்ணுவான், லாங் ஸ்டோரி ஷார்ட் சொல்லுவான் ஒரு காரியம். இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய மக்களுக்காக போராடுவது தான் என்னுடைய லட்சியம். ஒருவேளை நான் மக்களுக்காக போராடாம இருக்கணும் அப்படின்னா, நீ வணங்குகிற தெய்வம் உன்னை சுகப்படுத்தி நீ எந்திரிச்சு நடக்கிறத நான் பார்த்தால் இந்த தீவிரவாதத்தை நான் முற்றுமுழுதாக விட்டுருவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரத்தை விட்டுட்டு அவன் போவான்னு சொன்னா அவன் யாரை கொல்லணுமோ அவன் இவனுடைய கண்ணில் பற்றுவான். ஆகவே என்ன பண்ண, எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவனை கொல்லுவதற்கு ரெடியாக கத்தி எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். போயிட்டு இருக்கிற நேரத்தில் இங்க இயேசு வந்து இந்த 38 வருஷ காலமாக வியாதியில கிடந்த இந்த சகோதரத்தை சுகப்படுத்திட்டு அவரை படுக்கையோடு எந்திரிச்சு போகும்படியா சொல்றான். அவன் எழுந்து நடந்து வர்ற நேரத்தில் இந்த பக்கமாக இவனுடைய சகோதரன் கத்தி எடுத்துட்டு அவனை குத்தும்படியாக, யாரு, பிலாத்தினுடைய அந்த படைத்தலைவனை குத்தும்படியாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீரென்று பார்த்தால் அங்கு ஒரு வீதி வழியில இவன் கண்களுக்கு ஒருத்தர் தெரிய, யாரென்று பார்த்தால் எந்த சகோதரம் எந்திரிச்சு நடந்தா மெய்யான தெய்வம் உன்னை சுகப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி நான் நம்பி இந்த காரியங்களை எல்லாம் விட்டு விடுவேன் அப்படின்னு சொன்னானோ அதே வார்த்தைகள் அவனுடைய மனதுக்கு தோன்றுகிறது. உடனடியாக அவன் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய சகோதரத்தை சுகப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடித்து அறிந்து கொண்டு இயேசுவின் சீடனாக போய் சேர்ந்து கொள்ளுகிறான். அன்பின் உள்ளங்களே, தத்துரூபமான காட்சி, பார்ப்பதற்கு அழகாக மாத்திரமல்ல, அழுகையை கூட கொண்டு வரக்கூடிய காட்சி. அவ்வளவுக்கு அற்புதமாக சித்தரித்து காண்பிக்கப்பட்டு இருக்கக்கூடியது. இதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அங்கே இயேசு வருகிற பொழுது அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி என்ன தெரியுமா? நிறைய பேர் இருக்கிறாங்க தேவையில்லை. அப்போ இந்த தேவையில் இருக்கிற எல்லாரையும் என் இயேசு சுகப்படுத்தலை, இவனை மாத்திரம் இயேசு சுகப்படுத்துறாரு அப்படி என்கின்ற கேள்வி என்னுடைய மனதில் எழுந்தது. அதற்கு அற்புதமான ஒரு பதிலை அந்த காட்சியில் வைத்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இயேசு ஆண்டவர் வர்றாரு, வந்துட்டு இவன்கிட்ட கேட்குறாரு, சுகமடைய விரும்புகிறாயா? அவனுக்கு புரியவே இல்லை. அவன் சொல்லுவான், எனக்கு ஒருத்தருக்கும் உதவி செய்யலை அப்படின்னு சொல்லி. இயேசு சொல்லுவார், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே கொடுக்கலே, சுகமடைய விரும்புகிறாயா? அதுக்கப்புறம் அவர் காரியம் சொல்லுவார், இந்த இடம் உனக்கு தேவையே இல்லை, நீ இந்த இடத்துக்கு சொந்தமானவனே கிடையாது, நீ எந்திரி போகலாம். அதாவது அவர் சொல்ற காரியம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி இருக்குது. அவங்க தண்ணீர் கலங்குகிற பொழுது அவர்கள் நம்பிக்கை நிமித்தம் அந்த தண்ணீர்ல இறங்கி அவர்கள் சுகமடையலாம். அவர்களுக்கான வாய்ப்பு அங்க கிடக்குது. ஆனா உனக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. நாம் வந்திருக்கிறேன், வாய்ப்பு இல்லாத இடத்துல நாம் வந்திருக்கிறேன், நான் உனக்கான விடுதலையை கொடுப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் வாய்ப்புகள் இன்றி எல்லாம் முடிஞ்சிருச்சுது, வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுது, விரக்தியின் சூழ்நிலையில விரக்தியின் ஓரத்துக்கே தள்ளப்பட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறீங்க. உங்களை தேடி இயேசு வருகிறார். அன்னைக்கு 38 வருஷ காலமாக குளத்தின் அருகில கிடந்தவனை நோக்கி வந்தது போல உங்களை நோக்கி ஆண்டவர் வர்றாரு. கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது, கொஞ்சமாவது வாய்ப்பு இருந்தது. இவனுக்கு 38 வருஷ காலமாக கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடைக்கல. ஆனா அவன் பொறுத்திருந்த அந்த 38 வருஷ காலத்திற்கும் பயனாக ஒரே நொடி பொழுதில் முழுவதுமான விடுதலையை பெற்றான். உடனடியாகவே இட் வாஸ் அன் இன்ஸ்டன்ட் ஹீலிங். அது போன்று உங்கள் வாழ்க்கையிலும் பல வருஷ காலமாக உங்களுக்கு கைகூடாத காரியங்கள் இன்ஸ்டன்டாக உடனடியாக நம்பிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். உடனடியாக உங்களது வாழ்க்கையில் கிடைக்கத்தான் போகிறது. அது கிடைக்கின்ற பொழுது நீங்கள் மகிழ்வை காணப்போகின்றீர்கள். அது இதுவரை உங்களுக்கு சுகமடையாத வியாதியாக இருக்கட்டும், இதுவரை கிடைக்காத குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இதுவரை கைகூடாத திருமண பந்தமாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆண்டவர் நினைத்தால் உடனடியாக உங்களது வாழ்க்கையில் ஆசீரை கொடுக்க முடியும். கொடுக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் தன்னின் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோ. ஆண்டவரே, அனைத்துலகு நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் பொன்னென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உம்முடைய உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ மற்றும் எங்களது ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை: இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை,
உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். நல்ல தெய்வம் கேட்ட மாத்திரத்திலேயே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை ஏறெடுத்து பறைசாற்றுவோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுவதாக. உம்முடைய ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே ஜெபத்தோடும் தபத்தோடும் பிறர் அன்பு பணிகளோடும் வாழும்படி நம்மை அழைக்கின்ற தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச்சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எம் அத்தனை பேரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக.
ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த தபசு காலத்திலே ஜெபத்தோடும் தபத்தோடும் பிறர் அன்பு பணியோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களில் வாழ்கிறார். அவர் உங்களில் வாழ்கிறார் என்பதனை அடுத்தவருக்கு பிரதிபலித்து வாழ்ந்து கொள்ளுங்கள். May God bless you. Have a good day.